அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இதழியலில் பத்திரிகை சட்டங்கள் குறித்து பார்க்கலாம். பத்திரிகை சட்டங்கள் மக்களாட்சி சரியாக செயல்பட வேண்டுமானால் இதழ்கள் வேண்டும். ஆனால் பத்திரிகைகள் செயல்படாவிட்டால் அளவற்ற ஆற்றல் சுதந்திரமாக செயல்பட பொறுப்புணர்ச்சியோடு கொண்ட இதழ்களால் சில கேடுகளும் விளையும். பொதுவாக சாதாரண மக்கள் பத்திரிகையில் அச்சிடுவதெல்லாம் உண்மை என்று நம்பிவிடுகின்றனர். இதனால் சிலர் கையில் பத்திரிகைகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் தங்களது விருப்பம் போல் செய்திகளை வெளியிட்டு மக்களை திசை திருப்ப வாய்ப்பு இருக்கிறது. வாணிப நோக்கோடு செயல்படும் இதழ்கள் ஆதாயம் கருதி மக்களின் விலங்கு உணர்ச்சிகளை தூண்டவோ, சிலரை அச்சுறுத்தவோ, சிலரை பற்றி தரக்குறைவாக எழுதவோ, பாலுணர்ச்சியை தூண்டும் வகையில் படங்களையும் செய்திகளையும் வெளியிட்டு இளம் உள்ளங்களை கெடுக்கவோ, மக்களிடையில் கலகங்களை தூண்டி சமுதாய அமைதியை கெடுக்கவோ முடிகின்றது. ஆதலால் இதழ்களை தேவையான அளவில் கட்டுப்படுத்தவும் வேண்டியதாகின்றது. அதற்காக தான் பத்திரிகை சட்டங்கள் முதலில் 1835 கொண்டு வரப்பட்டது. பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு தேவையான தீமையாகும். இப்படி ஒரு பக்கம் இருக்கும் பத்திரிகை சுதந்திரத்திற்கும் மறுபக்கம் இருக்கும் அது தன்னுடைய சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் சரியான கட்டுப்பாட்டுகளுக்கும் இடையில் சமன்பாட்டை காண வேண்டும் என்று RCS சர்க்கார் அவர்கள் கூறுகின்றார். நமது நாட்டில் அரசியல் நிர்ணய சட்டத்தின் 19(2) விதியின்படி அரசு பத்திரிகையின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்த சட்டங்கள் கொண்டு வர அதிகாரம் பெற்றிருக்கின்றது. இது தவிர பத்திரிகைகளை கட்டுப்படுத்த பல்வேறு சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றன. அவற்றை பற்றி இதழியலாளர்கள் தெரிந்து கொள்வது தேவையாகும். அவற்றில் குறிப்பிடத்தக்க சட்டங்கள் மட்டும் இங்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக பத்திரிகை சட்டங்கள் சிலவற்றை நாம் காணலாம். அதாவது அவமதிப்பு சட்டம், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சட்டம், நீதிமன்ற அவமதிப்பு சட்டம், அலுவலக இரகசியங்கள் சட்டம், பத்திரிகை புத்தகங்கள் பதிவு சட்டம் 1867 கொண்டு வரப்பட்டது, ஆபாச வெளியீட்டு தடை சட்டம், பதிப்புரிமை சட்டம், இளைஞர்கள் அதாவது தீமை பயக்கும் வெளியீடுகள் தடை சட்டம், அஞ்சல் தந்தி சட்டங்கள், பணி செய் இதழியலாளர் சட்டங்கள் மற்றும் வேறு சில இதழ்களின் சட்டங்கள் என்று பல்வேறு பத்திரிகை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அமல்படுத்தவும் படுகின்றன. அவற்றில் சில சட்டங்களை மட்டும் நாம் இப்பொழுது விரிவாக காணலாம். ஒன்று அவமதிப்பு சட்டம், லா டெஃபமேஷன். அதாவது இதழியலாளர்களும் செய்தித்தாட்களை வெளியிடுபவர்களும் அவமதிப்பு சட்டம் குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவரின் மான இழப்புக்கு காரணமாகின்றவரின் மீது குற்றவியல் சட்டத்தின்படியும் சமுதாயவியல் சட்டத்தின்படியும் நடவடிக்கை எடுக்கலாம். ஒருவரை வாய்மொழியாக இழிவுபடுத்துவதை அவதூறு என்றும், எழுத்தின் மூலம் அவமதிப்பதை சட்ட வழக்கிற்குட்பட்டது என்றும் கூறலாம். இந்திய குற்றவியல் சட்டத்தின் 499 பிரிவு அவமதிப்பு எதுவென்று விளக்குகின்றது. 500 பிரிவு தண்டனையை குறிப்பிடுகின்றது. ஒருவரை பற்றி அவமதிப்பும் வகையில் பேசுவதோ, மற்றவர்கள் படிக்கும் வகையில் எழுதுவதோ, சைகைகள் மூலம் வெளிப்படுத்துவதோ அவமதிப்பு குற்றத்தின் கீழ் வர வேண்டுமானால் அதில் 3 குறிப்பிடத்தக்க உள்ளடக்கங்கள் இருக்க வேண்டும். அவை யாராவது ஒரு மனிதரை பற்றி அவமதிப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அவமதிப்பு பேசிய அல்லது மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்று எழுதிய சொற்களாலோ சைகைகளாலோ தெரியக்கூடிய வெளியீட்டு முறைகளாலோ இருக்க வேண்டும். அத்தகைய அவமதிப்பு ஒருவரின் புகழை பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடோ அல்லது புகழ் பாதிக்கப்படும் என்று அறிந்தோ செய்திருக்க வேண்டும். அவமதிப்பு தொடர்பானவற்றை காணலாம். மக்களின் வெறுப்பை, கிண்டலை, கேலியை தூண்டக்கூடியவை, மக்கள் வெறுத்தோ புறக்கணித்தோ ஒதுக்கக்கூடியவை, ஒருவரின் பணியையோ தொழிலையோ பாதிக்கக்கூடியவை, வாணிபத்தை பாதிக்கக்கூடியவை என்று 4 வகையாக வகுக்கலாம். இதனுடைய விதி விலக்குகள் என்ன அப்படின்னா,
ஒருவரை அவமதிப்பு சட்டத்தின் கீழ் 10 குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் தண்டிக்க முடியாதென்று 499ஆம் பிரிவு விதிவிலக்கு அளித்திருக்கின்றது. இதன்படி பொதுநலன் கருதி உண்மையை வெளியிடாமல் இருத்தல், பொதுநலன் கருதி சிலவற்றை வெளியிடல், அரசு ஊழியர்களை பற்றி நியாயமாக கருத்து கூறல், பொது நலனுக்கு தேவையானவற்றிற்காக வாதிடல், நல்ல எண்ணத்தோடு நீதிமன்ற நடவடிக்கைகளை வெளியிடல், நீதிமன்ற தீர்ப்பு பற்றியோ சான்று பற்றியோ நல்ல எண்ணத்தோடு கருத்து கூறல், பொது நடவடிக்கைகள் பற்றி பொதுநல நோக்கில் விமர்சனம் செய்தல், சட்டப்படி அதிகாரமுடையவர்கள் சட்ட வரம்புக்குள் கருத்து கூறல், நல்ல எண்ணத்தோடு அதிகாரத்தில் உள்ளவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டல், பொது நலனையோ தனி மனிதர்களையோ காப்பதற்காக சிலரை குறை கூறுதல், பொது நலன் கருதி ஒருவரை எச்சரித்தல் ஆகியவை அவமதிப்பு குற்றம் ஆகாது என்று குறிப்பிடுகின்றது. இதனுடைய வழக்கு என்ன அப்படின்னா 1973ஆம் ஆண்டு குற்றவியல் வழக்கு தொடர் விதிப்படி 199(1) யார் அவமதிப்புக்கு உள்ளானார்களோ அவர்கள்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும். ஆனால் இந்திய குடியரசுத் தலைவர், துணை தலைவர், மாநில ஆளுநர், மத்திய மாநில அமைச்சர்கள் ஆகியவர்கள் அவமதிப்புக்கு ஆளானதாக கருதினால் அவர்கள் சார்பில் அரசு வழக்கறிஞர் வழக்கை தொடரலாம். அவமதிப்பு வழக்கு அவமதிப்பு செய்தவர் மேல் மட்டுமல்ல, அதனை வெளியிட்ட நாளிதழின் பதிப்பாளர், அச்சிட்டவர், ஆசிரியர் ஆகியவர் மீதும் தொடரலாம். சட்டப்படி அவமதிப்பு உறுதி செய்யப்பட்டால் பொறுப்பானவர்கள் அனைவரும் தண்டனைக்குள்ளாவார்கள். தண்டனை என்னவென்றால், அவமதிப்பு செய்தவர்களுக்கு இந்திய குற்றவியல் சட்டம் 500ஆம் பிரிவின்படி 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அபராதமோ 2மோ கொடுக்கலாம். சட்டக்குழு இதோடு கூட தீர்ப்பினை செய்தித்தாட்களில் வெளியிட வேண்டுமென்றும், குற்றம் உறுதி செய்யப்பட்டவர்கள் வெளியீட்டு செலவினை ஏற்க வேண்டுமென்றும் பரிந்துரைத்துள்ளது. பொது சட்டத்தின்படி மான இழப்பு வழக்கு தொடர்பவர் இழப்பீடு பெற முடியும். குற்றவியல் சட்டப்படி வழக்கு தொடர்ந்தால் அவமதித்தவர் தண்டனை பெறுவர். அடுத்தது இளைஞர்கள், அதாவது இளைஞர்களுக்கு தீமை பயக்கக்கூடிய வெளியிடக்கூடிய செய்திகளுக்குரிய தடை சட்டம். இளைஞர்களின் உள்ளங்களை கெடுக்கக்கூடியவற்றை வெளியிடுவதை தடை செய்யும் நோக்கத்தில் 1956இல் இளைஞர்கள் தீமை பயக்கும் வெளியீடுகள் தடை சட்டத்தை நிறைவேற்றியது. ஹார்ம்ஃபுல் பப்ளிகேஷன் ஆக்ட். அரசு இந்த சட்டத்தின்படி குற்றங்களை செய்ய தூண்டுகின்ற, வன்முறையில் கொடூரமான செயல்களில் ஈடுபட செய்கின்ற, அச்சத்தை பயங்கரத்தை தூண்டுகின்ற கதைகளையும் படங்களையும் கொண்ட புத்தகத்தையோ இதழையோ கையேட்டையோ கைப்பிரதியையோ செய்தித்தாளையோ இவை போன்றவற்றையோ இளம் உள்ளங்களை கெடுக்கும் வகையில் வெளியிடுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். இவற்றை வெளியிடுவது மட்டுமின்றி இவற்றை விளம்பரப்படுத்துவதும் விற்பனை செய்து விநியோகிப்பதும் வைத்திருப்பதும் சட்டப்படி குற்றம் ஆகும் என்று குறிப்பிடுகின்றது. அடுத்து இதில் இளைஞர்களை கெடுக்கக்கூடியவை என்று நீதிமன்றம் தீர்மானித்தவற்றை முழுக்க அழித்துவிட நீதிமன்றம் கட்டளை இடலாம். இத்தகைய வெளியீடுகளை மாநில அரசுகள் பறிமுதல் செய்யலாம். இப்படிப்பட்ட வெளியீடுகளை கைப்பற்றவும் அழிக்கவும் காவல்துறை அதிகாரிகள் அதிகாரம் பெற்றுள்ளனர். அடுத்தது பணி செய் இதழியலாளர் சட்டம். 1956ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பணி செய் இதழியலாளர் சட்டம் பத்திரிகைகளில் பணி செய்கின்றவர்கள் தொடர்பான ஊதியம், வைப்பு நிதி, பணிக்காலம், விடுமுறை ஆகியவற்றை வரையறுத்து கூறுகின்றது. இதழியாளர்கள் யார் என்பதையும் விளக்குகின்றது. குறிப்பிடத்தக்கவை, பணி செய் இதழியலாளர் சட்டத்தில் உள்ளவற்றில் சில குறிப்பிடத்தக்கவற்றை சுட்டிக்காட்டலாம். செய்தித்தாள்களில் பணி செய்கின்ற ஆசிரியர்கள், துணை ஆசிரியர்கள், செய்தியாளர்கள் ஆகியோர் வாரத்தில் 6 நாட்கள் மட்டுமே பணி செய்ய வேண்டும். 7வது நாள் அவர்களுக்கு விடுமுறை வழங்க வேண்டும். இச்சட்டம் வேலை காலத்தை ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் என்றும், வாரத்திற்கு 36 மணி நேரம் என்றும், ஒரு திங்களுக்கு 144 மணி நேரம் என்றும் வரையறுத்து கூறுகின்றது.
செய்தியாளர்கள் ஒரு நாளில் ஒரு பணி செய்தால் போதும். அவர்கள் ஒரு நாளில் 2 பணிகளை மேற்கொள்ள நேரிட்டால் மறுநாள் அவர்கள் பணி செய்ய வேண்டியதில்லை. ஊதியக்குழு இச்சட்டம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பத்திரிகையாளர்களின் ஊதியங்களை நிர்ணயிப்பதற்காக ஊதியக்குழு நியமிக்க வழிவகுக்கின்றது. இதன்படி மாறுகின்ற சூழ்நிலைக்கேற்ப இதழியலாளர்கள் உயர்ந்த ஊதியம் பெற வாய்ப்புள்ளது என்று இச்சட்டம் குறிப்பிடுகின்றது.